ஹாய் ஹலோ வணக்கம். கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். ஸோ கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பூண்டு இஞ்சி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபேன் சூடாகிடுச்சு. ஸோ ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் கொஞ்சம். ஸோ இது கூட ஆனியன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆனியன் வணக்கணும். இஞ்சி பூண்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சேர்த்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மிளகா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன். நல்லா பச்சை ஸ்மெல் போக நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கருவாடு சேர்த்துக்கலாங்களா. நல்ல பச்சை ஸ்மெல் போக அருமையான சூப்பரான ஒரு கருவாடு. இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம். சூப்பராக கருவாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் ஒன்லி வெஜிடேரியன் தான். ஸோ என் ஹஸ்பண்டுக்காக அதை செய்கிறேன். கருவாடு ஆல்ரெடி வெந்நீரில் க்ளீன் பண்ணி தான் அலசி வச்சுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ சால்ட்டு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். கருவாட்டில் சால்ட் இருக்கும். அதனால் ரொம்ப சலசலப்பாக தண்ணியாக இறங்கணும். ஆனியன்லாம் செய்யும்போது கடைசி டைமில் இது மாதிரி சால்ட்டு போட்டால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ கருவாடு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், சாதத்தில் வச்சு சாப்பிட்ற மாதிரி கிரேவியாக செஞ்சுருக்கேன்.